friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து என்னோட சிக்கன் பாக்ஸ்ல இருந்து நான் வந்து அந்த மார்க்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த பிளெமிஷஸா இருக்கட்டும், இல்ல அதோட அந்த பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வந்து நான் எப்படி கியூர் பண்ணேன். ஐ ஹவ் கம் அ வெரி லாங் வே. ஏன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து என்னோட சிக்கன் பாக்ஸ் டைம்ல வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நான் வந்து என்னோட சிக்கன் பாக்ஸ் ஸ்டோரி கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நான் பிக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப மோசமாக இருந்தது. என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சிக்கன் பாக்ஸ் வந்து ஏன்னா நிறைய மார்க்ஸ், எக்கச்சக்க மார்க்ஸ், எஸ்பெஷலி இங்கே ஒரு மார்க் இப்பயுமே இருக்காது. பட் ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். பட் ஐ ஹவ் கம் அ வெரி லாங் வே. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து லூஸ் பண்ணுற விஷயம் கிடையாது. ஸோ அது நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக இட் வில் டேக் சம் டைம். எனக்கு மார்ச் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஸோ 3.5 months ஆச்சு. பட் ஐ திங்க் அந்த 3.5 monthsல வந்து நான் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டேன் ஸ்கின்னை. நான் வந்து மோஸ்ட்டாக வந்து நேச்சுரல் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணேன். நான் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது சிக்கன் பாக்ஸ்க்கு மட்டும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக வந்து ஆக்னியோட ஸ்காராக இருக்கட்டும், இல்லை பிளிமிஷஸாக இருக்கட்டும், பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே சேஃப் மெத்தட் தான். எனக்கு எல்லாமே வந்து ரிசல்ட் கொடுத்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு ஸ்டார்ட் வித் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி ஃபுல்லாக இருந்தது. ஃபேஸு, நெக்கு, பேக்கு, இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து அந்த சிக்கன் பாக்ஸ் வரும்போது இருந்தது. லைக் ரொம்ப பெருசாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் மட்டும். பாடி ஃபுல்லாக வந்தது பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வந்து ஸ்மாலர். பட் நார்மல் சிக்கன் பாக்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா வந்து உங்களுக்கு வந்து பெருசாக தான் இருந்தது எனக்கு வந்தது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால ரொம்ப சிவியராக தான் எனக்கு வந்தது. ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் டுவர்ட்ஸ் இந்த ஏரியா, அப்புறம் இந்த பக்கம் நெத்தியில வந்து இந்த இடம் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. பட் அது வந்து இட் வில் லீவ் அ மார்க் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னாங்க. பட் ஓகே, தட் இஸ் ஃபைன். ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்க விஷயம் கிடையாது. பட் வந்து பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. என்னோட வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ வந்து நான் எண்ட் ஆஃப் மார்ச் இல்லை ஏப்ரல் போட்டிருக்க வீடியோ எல்லாமே, அதுவும் ஸ்காட்லாண்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். மார்க்ஸ் வந்து நல்லாவே வந்து பிக்மெண்டேஷன் ரொம்ப இருந்தது. நல்லா பிளாக்காக இருந்தது ஆக்சுவலி என்னோட பிக்மெண்டேஷன். அதை கியூர் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு. பட் நான் ஃபாலோ பண்ண மெத்தட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்னிக்கும் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப வந்து சேஃப் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பீரியட் சிக்கன் பாக்ஸ் இருக்கிற பீரியட் வந்து நான் வந்து என்ன பண்ணணுன்றதை அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி லைக் க்ரீமாக இருக்கட்டும், இல்லை நான் சொல்கிற மெத்தட்லாம் அந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்களோட சிக்கன் பாக்ஸ் எல்லாமே வந்து லைக் அது உதிர்ந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போயிட்டு 3 தண்ணி இல்லைன்னா 5 தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ரெமெடி வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஆக்னி இருக்கவங்க, மார்க்ஸ் இருக்கவங்க, பிக்மெண்டேஷன் இருக்கவங்க நீங்க நார்மலா இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நீமோட பேஸ்ட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மார்ச் முடிச்சுட்டு ஏப்ரல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீவ்ஸ் வந்து எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது யாரோ என்னோட ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சு அதை தான் வந்து அந்த எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி நான் வந்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ நீம் வந்து மஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் ஆக்னி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டபர்ன் ஆக்னி இருந்தால் கூடமே நீங்கள் வந்து இது வந்து நீம் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நல்லா க்யூர் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து போயிடும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த மார்க்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த பிக்மெண்டேஷன் வந்து க்யூர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ரொம்ப ரிலீஜியஸாக யூஸ் பண்ணது வந்து நீம் லீவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வராதனால நான் வந்து இந்த மாதிரி பவுடர் வாங்கி வச்சுக்கிட்டேன். நீமோட ஃபுட் சப்ளிமெண்ட்னு போட்டுருக்காங்க. இது கரைச்சும் குடிக்கலாம். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு. ஸோ வந்து நேச்சுரலாக நீங்கள் வந்து ஆர்கானிக் நீமோட பவுடர் வாங்கிக்கோங்க. சப்போஸ் வந்து நீம் லீவ்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா, இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவலையே கிடையாது, எல்லா வீட்லேயும் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீம் லீவ்ஸோட அந்த பேஸ்ட் தான். நீங்கள் வந்து ஸ்டபர்ன் ஆக்னி இருந்தால் கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுங்க. ஃபுல் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்கும் உங்களுக்கு அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீடியன்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. லைக் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, பச்சை பயிரோட பவுடர் தான். பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து லைக் காய விட்டுட்டு ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் காய விட்டுட்டு அடுத்த நாள் வந்து மிக்சியிலே அரைச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே மாவு மிஷின்லாம் இல்லாதனால நான் வந்து மிக்சியிலே அரைச்சிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா
இதை நம்ம பேஸ்ட் வந்து மார்னிங் போடுறோம், நீம் லீவ்ஸ் வந்து மார்னிங் போடுறோம்னா, நான் ஆஃபீஸ்லேருந்து வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்டில் மட்டும் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் லைக் மார்க்ஸ் இருக்கோ, மார்க்ஸோ இல்லை பிக்மெண்டேஷன் இருக்கோ, இது வந்து பார்த்தீங்கன்னா தயிரில் கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கம்மி கொஞ்சமாக தயிர் போட்டு கலந்துட்டு அந்த ஸ்பாட்டில் மட்டும் நீங்கள் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் வந்து நல்லாவே கம்மி. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் தான், ஃபுல் ஃபேஸ் வந்து போடாதீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து லைக் சிக்கன் பாக்ஸ் மார்க்ஸோ இல்லை வந்து பிக்மெண்டேஷன் இல்லை ஆக்னி மார்க்ஸ் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் யூஸ் பண்ணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில். இது வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த வரி இருக்கும், என்னடா அது கோகனட் ஆயில் வந்து ஃபேஸில் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வரி இருக்கும் எல்லாருக்குமே. எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆயிலி ஃபேஸு. ஸோ கொஞ்சம் நான் வந்து ஆயில் எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு ஆயில் வந்து லைக் செக்ரேட் ஆனாலுமே சரி இல்லை நான் வச்சாலுமே சரி எனக்கு பயங்கர பிரேக் அவுட்ஸ் இருக்கும். பட் ஆனால் இந்த ஆயில் வந்து லைக் கோகனட் ஆயில் வந்து இந்த வாட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஏன்னா வீட்டில் சொல்லிட்டே இருந்தாங்க நீ வெய்யி ஒன்றும் ஆகாது, லைக் அந்த மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்மியாகும், அந்த பிக்மெண்டேஷன் கண்டிப்பாக கம்மியாகும் நாங்கள். ஸோ நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு அந்த பிக்மெண்டேஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் வச்சேன். நான் ஃபுல் ஃபேஸ்க்கு போடலை. நீங்கள் வந்து லைக் வந்து ஏன்னா எனக்கு நெத்தி ஏரியா தான் ஜாஸ்தி இருந்ததுனால நெத்தியில் மட்டும்தான் நான் வச்சேன். லைக் இங்கே அப்புறம் இங்கே இந்த 2 இடமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ அப்படிதான் வந்து நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணேன். ஸோ கோகனட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு என்னோட பிக்மெண்டேஷனும் சரி என்னோட மார்க்ஸ்லையுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து 4th 5th வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராடக்ட்டு நான் வந்து லைக் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஈக்குவல் ரிசல்ட்ஸ் கொடுத்தது. ஸோ நான் வந்து இப்போ அது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ரெகுலர் பேசிஸில் கிடையாது. லைக் வந்து வீக்லி 2 or 3 வந்து யூஸ் பண்ணுவேன். எப்பெல்லாம் வந்து லைக் நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஓவர் நைட் அப்படியே விட்டுருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் வந்து எனக்கு வந்து ஆன்டிசெப்டிக் க்ரீம். அது பேர் வந்து ஃபெரோ கேலண்டுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஹோமியோபதிக் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க இங்கே இருக்கவங்க. இது வந்து இந்தியாவிலேருந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்க போல். எனக்கு லிங்க் வந்து கிடைக்கல, நான் வந்து தேடி பார்த்தேன். பட் ஸோ அதனால அவங்க வாங்கிட்டு வந்ததுனால கொடுத்தாங்க. ஹோமியோபதிக் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கேலண்டுலா இதுன்னு க்ரீம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது வந்து ஆன்டிசெப்டிக் க்ரீமு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி அந்த இடத்துல மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நைட்டு படுக்கும் போது நான் வந்து போட்டுட்டு லைக் கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணிட்டு படுத்துருவேன். மார்னிங் வந்து வாஷ் பண்ணிடுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கின்ல எந்த இரிட்டேஷனோ ரியாக்ஷன் எதுவுமே இல்லை. நீங்க வந்து வேணா ஒரு டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க, ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. எனக்கு வந்து இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் நல்லாவே குறைஞ்சிச்சு. பட் அதுக்கு சுத்தி வந்து ரொம்ப ட்ரைனஸ் இருந்தது, பிளஸ் கொஞ்சம் அந்த மார்க்ஸ் இருந்ததுனால அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு வீக்லி 3 இல்லைன்னா 2 வந்து யூஸ் பண்ணுவேன். ஓவர் நைட் வந்து போட்டுட்டு நான் அப்படியே படுத்துட்டு மார்னிங் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நான் வந்து இந்த சிக்கன் பாக்ஸோட மார்க்ஸ்க்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஆயில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் இந்த ப்ரெக்னன்சி மார்க்ஸ், ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணதுனால இதுவும் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வீக்லி வந்து 1 or 2 மட்டும் தான் போடுவேன். நைட்டு வந்து கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மட்டும் அந்த இடத்துல மட்டும் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே படுத்துருவேன். இதுவும் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான ஹெல்ப்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து கண்டிப்பாக வந்து லைக் என்னோட மார்க்ஸ் வந்து குறைச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த மாய்ஸ்சரைஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து எனக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. பட் ப்ரிடாமினென்ட்லி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நீம் லீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பச்சை பயிர் மாவு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. இதுதான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வீட்லயே நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. இல்லை நீங்கள் வந்து இதுவும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து நீம் லீவ்ஸும் அந்த பச்சை பயிரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆக்கிடுது. அந்த ஸ்கின் அரௌண்ட் த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக்கிடுது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாய்ஸ்சரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 2 பேருமே நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். பட் ஆனால் எனக்கு லிங்க் வந்து கிடைக்கல. ஸோ அதனால நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து நீங்கள் எந்த ஹோமியோபதிக் ஷாப்லையுமே உங்களுக்கு இது கிடைக்கும். பயோ ஆயில் எனி மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் இன்டர்னலாக வந்து நீங்கள் ஃபார் எனி மார்க்ஸ் ஆக்னேவா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை பிளாக் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சிக்கன் பாக்ஸோட மார்க்ஸாக இருக்கட்டும், ஸோ எனி திங் ஃபார் தட் மேட்டர் நீங்கள் வந்து இன்டர்னலாக வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அது வேற எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய உங்களுக்கு வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாட்டர்,
எஸ்பெஷலி டீடாக்ஸ் வாட்டர் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லைக் ஸ்கின்னாக இருக்கட்டும், உங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், உங்களோட உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட். சீரியஸலி சொல்கிறேன், எனக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. இந்த பாட்டிலும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து லைக் பாத்திரத்தில் போட்டு அதை வந்து நீங்கள் சோக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி சாப்பிட்றது கஷ்டமாக இருந்ததுன்னா கோ ஃபார் அ வாட்டர் பாட்டில். நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி குட். ஏன்னா வந்து வர்த்துன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது. உங்களுக்கு அதில் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ். அந்த வீடியோ லிங்க்கையும் நான் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து டீடாக்ஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ், ஏன்னா எல்லாமே ஆக்னிவாக இருக்கட்டும், சிக்கன் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பாக்டீரியா தான். ஸோ அந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கின் வந்து ரெஜுனேட் ஆகும். உங்களுக்கு வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு, அந்த செல்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து வாட்டர் இன்டேக் ரொம்ப மஸ்ட்டு. நம்ம என்னதான் எக்ஸ்டர்னலாக போட்டாலுமே இன்டேக் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நல்லா வந்து தண்ணி குடிங்க, நிறைய தண்ணி குடிங்க. டீடாக்ஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வெயிட் லாஸ்க்கும் சரி, உங்களோட ஸ்கின்னோட பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இதோட என்ன நான் வந்து போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் ஸ்ட்ராபெரி மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து லெமனே வந்து எடுத்துருந்ததுனால நான் வந்து இன்னைக்கு ஐ தாட் ஐ வில் கோ ஃபார் ஸ்ட்ராபெரி. ஏதோ ஒரு பெரிஸ் எடுத்துக்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ தாட் என்கிட்ட இன்னைக்கு இருந்தது வந்து ஸ்ட்ராபெரி தான். ஸோ ஸ்ட்ராபெரி உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். டீடாக்சிஃபிகேஷன் நம்ம வந்து யோசிச்சாலே அது வந்து பெரிஸ் வந்து இட் இஸ் த டாப் மோஸ்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ராபெரி டீடாக்சிஃபைங் ட்ரிங்க் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து சோக் பண்ணி வச்சு லைக் 2 hours ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா இல் ஸ்டார்ட் கன்சியூமிங் இட். உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் தெரியுதான்னு தெரியல, இங்க பாருங்க, கீழே வந்து அதோட எசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இறங்கிரும். ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஹோல் டே இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மறக்காம வந்து எனி ஸ்கின் ரிலேட்டட் உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் வாட்டர் இன்டேக். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் கொடுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்புறம் வந்து வெயிட் லாஸோட வீடியோக்கு வந்து நிறைய வந்து ஃபீட்பேக் வந்தது. ரொம்ப தேங்க்ஸ். நான் பார்ட் 2 வந்து நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். ரொம்ப கூடி சீக்கிரமே போடுறேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது நான் ஃபாலோ பண்ணது. கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.